அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மேசராசிக்கு பயிற்சியாகி இங்கு உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணிப்போ விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசத்தில் சூரியனும், ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சூரிய பகவானே உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார். ஆதித்யன், ரவி, பாஸ்கரன், கதிரவன், மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறாரு. இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில நவகிரகங்களுடைய தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்குரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக கருதப்படுகிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய நிறைந்து இருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனுடைய அருளும் எதிரிகளை வெல்லும் வளமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அப்படி சூரிய பகவானை வழிபட உள்ள விரத முறைகள் எப்படி நாம் சூரிய பகவானை வழிபட வேண்டும் என்று பார்க்கும் போது சூரிய பகவானை விரதமிருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும். சூரிய வழிபாட்டு பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும். கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது. முகத்தில் வசீகரம் உண்டாகும். சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். அது மட்டுமில்லாமல் துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் ஏற்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதம் ஆகும். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்தரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவானின் இந்த மேசராசி உச்ச சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில ராசிக்கு அவரது சுப பார்வையும் கிடைக்குதுங்க. ரூண ரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடன் கூடிய விரைவில் ராகுவும் அவருடன் இணைய இருக்கிறார். இதனால் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. சிறந்த சுபபலம்
பெற்றுள்ள குரு பகவான் ராசியை பார்ப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலையா அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், உபநயனம், வளைகாப்பு, மழலை பேரு போன்ற சுப நிகழ்ச்சிகள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும். உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்து வரும் கன்னிராசி பெண்கள் அல்லது பிள்ளைக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. ஏற்கனவே அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் கன்னிராசியினருக்கு ஊதியமும் சலுகைகளும் உயர இருக்குது. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. விவாக முயற்சிகள் நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெறுங்க. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும் உத்தியோகக்காரகரான சனி பகவானுடன் கூடிய விரைவில் ராகு இணைவது சிறந்த யோக பலன்களை குறிக்குதுங்க. தற்காலிக பணியில் உள்ள அன்பர்களுக்கு பணி நிரந்தரமாக இருக்கு. உயரதிகாரிகளுடைய ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசியினருக்கு மனதிற்கு திருப்தியை அளிக்கும். நல்ல நிறுவனத்தில் பணி கிடைக்க இருக்கு. போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. கூடிய விரைவில் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேற இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல கன்னி ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சூரிய பகவானுடைய இந்த மேசராசி உச்ச பெயர்ச்சி பலன்களால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்கள்ல தொழில்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவானுடன் கூடிய விரைவில் ராகு இணைவது மிகச்சிறந்த யோக பலன்களை குறிக்குதுங்க. சந்தை நிலவரம் அனுகூலமாக இருக்குங்க. உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைப்பது மட்டுமில்லாமல் இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்குதுங்க. புதிய கிளை நிறுவனங்கள் விற்பனை தருங்க. விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. வெளிநாடுகளிலும் விற்பனை கிளைகள் திறப்பதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. துணிந்து முதலீடு செய்து முயற்சிக்கலாம். தேவையான நிதியுதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல கன்னிராசி சின்ன மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உதவிக்கு தேவையான பண உதவி என்பது ஏதாவது ஒரு வகையில் கிடைக்க இருக்குதுங்க. எதிர்கால மாணவ மாணவியருக்கு கல்வி ஒன்றே துணை நிற்குங்க. கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. குறிப்பா இவ்வளவு நாட்களாக கல்வியில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்களை சூரியனுடைய இந்த தருணங்கள்ல எதிர்பாராத உங்களுடைய ஏற்பட்டுள்ள துன்பங்கள் அனைத்தையுமே இன்று வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால நல்ல விளைச்சல் கிடைக்க இருக்குதுங்க. வருமானமும் அதிகரிக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல பெண்மணிகளுக்கும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. அதே போல் கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டில் சுமங்கலி பூஜை ஒன்று செய்வது அனைத்து தோஷங்களையும் போக்கி குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் அணுகாது காத்தருளும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது.